நம்ம நுழைஞ்சோன்னு வச்சுக்கோ, ஓ நிம்மதியும் கெடும், ஏன் நிம்மதியும் கெடும். அதனால அதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதா நல்லது. இப்ப சொன்னீங்க பாருங்க, 100 ஏய், சும்மா வாயை மூடிட்டுறா. ரசங்கா, அத்தா. நேத்து ராத்திரி வீட்டு வாசல்ல இடி விழுந்துச்சு பாத்தியா? ஆமா ஆமா அத்தா, காலையில நான் வெளியில போறப்ப பாத்துட்டு தான் போனேன். அதிகாரி கிட்ட சொல்லிருக்கேன், வந்து என்ன ஏதுன்னு பாப்பா. சரியா? அத்தா, நம்ம வீடு கட்டும் போதே இடிதாங்கி எல்லாம் வச்சுதான் கட்டிருக்கோம். அதனால நம்ம வீடு நினைச்சு நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்துல இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி. சரி. அண்ணே, மெடிக்கல் காலேஜ்ல இருந்து போன் பண்றாங்க. அப்படியா? என்ன ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, வணக்கம் சார், நான் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து டாக்டர் கல்பனா பேசுறேன். ராஜாங்கம் சார் இருக்காங்களா? இருக்காருமா. இத கொடுங்க பேசுங்க. சொல்லுங்க டாக்டர். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கமா, நீங்க நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல சார், எங்க மெடிக்கல் காலேஜ்க்கு நீங்க வந்திருந்தப்போ அங்க நடந்த விழாவுல எங்க ஒரு செமஸ்டர்லயும் யார் முதல் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அடுத்த செமஸ்டருக்கான முழு ஃபீஸையும் நீங்க உங்க ட்ரஸ்ட்ல இருந்து ஸ்பான்சர் பண்றதா சொல்லிருந்தீங்க. ஆமா ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க. அந்த ரிசல்ட் இப்ப வந்துருச்சு சார். ஓ சார், அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னா ஒரு விழா நடத்தி முதல் மதிப்பு வாங்கின மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை கொடுத்தலாம்னு யோசிக்கிறோம். அப்படிங்களா? சன்னாசி, எப்ப நம்ம டேட் இருக்கு? அண்ணே, அடுத்து கொஞ்சம் கல்யாண வேலைலாம் நிறைய இருக்குண்ணே, தள்ளி பண்ணிக்கலாம்ண்ணே. இப்ப அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாமா? சரிங்கண்ணே. அப்புறம் டாக்டர், சொல்லுங்க சார். இப்ப நம்ம வீட்ல தலைக்கு மேல ஒரு சுபகாரியம் இருக்கு. நாங்க எல்லாம் அந்த வேலையில இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கோம். சுபகாரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு போன் போட்டு சொல்றேன். அன்னைக்கு நீங்க ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. நானே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துறேன். ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ சோ மச். அப்புறம் டாக்டர், சொல்லுங்க சார். இந்த முதல் மதிப்பெண் வாங்கின மாணவனோ இல்ல மாணவி பேரோ என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா? கண்டிப்பா சார். யாரு? வேற யாரும் இல்ல சார், உங்க மருமக தமிழ் செல்விதான். கெட்டிக்காரி கெட்டிக்காரி. வீட்ல